வெல்கம் டு மாயா பஜார். நிர்மலா கஜேந்திரன். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி பாசிப்பருப்பு புடலங்காய் கூட்டு. புடலங்காய் இளங்காயாக எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாம். பொரியலுக்குன்னா நடுவில் கட் பண்ணாமல் அப்படியே போடலாம். இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். கூட்டுக்குங்கிறதுனால நம்ம எப்படி போட்டிருக்கோம். வெட்டின காயை மண் சட்டியில் போடுறேன். ஆக்சுவலாக நான் புடலங்காய் கூட்டு ரெசிபி மாயா பஜார் நிர்மலா கஜேந்திரனில் போட்டிருக்கேன். ஆனால் அதில் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு மூங்கு தால், அதை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். அதை போட்டுடலாம். கழுவி நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன், அதனால் தண்ணியோடவே போடுறேன். பச்சை மிளகாய் 1 கீரி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் 7, ஒரு தக்காளி சின்னதாக போடுறேன். சாம்பார் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் சிறிதளவு, 1 கப் தண்ணி ஊற்றுறேன். காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போடுறேன், கல் உப்பு. கருவேப்பிலை கொஞ்சம். அது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். 3 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 பிஞ்ச் சீரகம். மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாசிப்பருப்பு நல்லா ஊறிடுச்சுன்னா எந்த காய் போட்டு செஞ்சாலும் பருப்பு வெந்துடும். இடையில ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இப்போ காய் வெந்துருச்சு. தேங்காயை ரொம்ப கூழாட்டம் அரைக்கக்கூடாது, இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி. கூட்டெல்லாம் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாட்டம் இருந்தால் சப்பாத்திக்கெல்லாம் தொட நல்லா இருக்காது. இப்போ ஒரு கொதி வரட்டும். லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் வேகட்டும். தேங்காய் கொதி வந்துருச்சு. தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியாட்டு இருந்தால் சலசலன்னு போயிடும். கெட்டியாக இருக்கப்போ தான் நமக்கு சாதத்தில் பிசைஞ்சாலும் சப்பாத்தி தோசைக்கும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை போட்டு இறக்கலாம். இரும்பு கரண்டி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன், கடலெண்ணெய் 1 டீஸ்பூன், கடுகு 1 பிஞ்ச் வெடிச்சிருச்சு. கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 பிஞ்ச். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இரும்பு கரண்டிங்கிறதுனால ரொம்ப செவந்துடும், தீ மேலே வந்துடும். வரமிளகாய் 2, கருவேப்பிலை கொஞ்சம். தாளிச்சதை கொட்டிடலாம். 1 பிஞ்ச் மிளகு போடுறேன். பாசிப்பருப்பு புடலங்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. புடலங்காயில் கூட்டு செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக அமையும். குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.